ரொம்ப ரேட் கம்மிக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸோட ப்ராடக்ட் ரிவ்யூ காட்டுறதுக்காக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாரீ அண்ட் குர்த்திஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக காட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட ப்ராடக்ட் ரிவ்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்டை நல்லா சர்ச் பண்ணி ரொம்ப நாளாக தேடி மொத்தமாக ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் டீட்டெயில்ஸாக தெரியும். பாருங்கள், இந்த சாரீ தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் காட்டணுன்ட்டு நான் காட்டுறேன். ஏன்னா இந்த சாரீ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. 3 ஷேடு பார்த்தீங்கன்னா இதில் வரும். நமக்கு எல்லாமே 2 ஷேடு தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு, காப்பர், மயில் கலர். இது வியர் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்ட்டி வியர் சாரீ தேடிட்டீங்க, கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இதோட ஃபைனல் லுக் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டில் காட்டியிருக்கேன். இந்த சாரியை பார்த்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் எல்லோரும் எங்கே வாங்கினீங்க அப்படி ஒரு கேள்வி தான். ஸோ ஸ்டோன் ஒர்க்கு வச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் பட் இது பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு லுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த சாரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கில் கொடுக்குறாங்க. இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்து கூடவே கொடுத்துறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியை மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு. ஸோ அதனால இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கலர் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் கோட்லாம் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் மேட்சிங்காக ரெடிமேடில் ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். எல்லாமே மீஷோ தான். ஸோ இந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி லோ நெக்கில் தான் வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வியர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் தான் வந்திருக்கு. அது ட்ரிபிள் ஷேடு, இது வந்து டபுள் ஷேடு தான் வந்திருக்கு. ஸோ இந்த சாரிக்கு மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது ஸ்லீவில் தான் வரும். நான் வந்து ஹேண்ட் மட்டும் வந்து சாரியிலேருந்து எடுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நான் போட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ லோ நெக் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதுவுமே வந்து நான் லிங்க் வந்து எல்லாமே கீழே வந்து கோட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கிடையாது, சீக்வன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து உங்களுக்கு கப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெச்சராக இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சின்னதாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஏறுவீங்க. ப்ரைஸை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நெக் பீஸ் தான். இது வந்து ட்ரெடிஷ்னலுக்கும் சூட்டபிள் ஆகுது, இந்த சாரீக்குமே சூட்டபிளாக இருந்துச்சு. நான் இதுக்கு போடலாம் தான் வாங்கியிருந்தேன். கடைசி சுச்சுவேஷனில் வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து போடுற மாதிரி வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதே நான் போட்டுட்டேன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி தான். இந்த பாசி வந்து சூப்பராக இருந்துச்சு லுக்கு பார்க்குறக்கு. அட்ஜஸ்டபிள் செயின் தான். இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கழுத்தொட்டி சோக்கர் மாதிரி போட்டுக்கலாம், கொஞ்சம் இறக்கமாகவும் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான் இது. இது பாருங்கள், இயரிங்ஸ் வந்து அதுக்கு செட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ மின்னுதுன்னு பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரைடுக்கு தேவைப்படுச்சு. ஸோ நான் அதனால் வாங்கினேன். பர்சனலாக நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ வியர் பண்ணுறப்ப. ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து நான் சர்ச் பண்ணி வாங்கினேன். மீஷோவில் வாங்கினேன், கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்குவேன். பட் இதை நீங்கள் நம்பி வாங்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாமா? இந்த ஏர் எக்ஸ்டென்ஷன் தான் வாங்கினேன். ஸோ இது என்னோடய சிஸ்டருக்காக வாங்கினோம். அவளுக்கு கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கனால இது வந்து தேவைப்படுச்சு. ஸோ இது ரொம்ப மொக்கையாக வரும் இந்த ப்ரைஸுக்கு அப்படி தான் நினச்சோம். பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம். வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் லுக் தான் கொடுக்குது. சாரி, என்னோடய ஹேருக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிச்சு. நான் அந்த கிளிப்பெலாம் கொஞ்சம் லூஸாக வந்து நம்மளோட ஹேரில் வந்து ஃபிட் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் நினச்சதை விடவே ஹேர் வந்து செம்ம ஷைனிங்காக நம்மளோட ஒரிஜினல் ஹேரை வந்து தொட்டால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட். இப்போ நான் உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோஸில் இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.